வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகன் ஐசக் மறுபடியும் வந்துட்டேன். கொஞ்ச காலமா நம்ம வந்து ரொம்ப சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து மக்களுக்கு, சமுதாயத்துக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லலான்னு தான் இருக்கேன். இது வந்து முக்கியமான விஷயத்த, நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயத்த பத்தி தான் நான் பேச போறேன். இருந்தாலும் வந்து ரொம்ப சீரியஸா போக வேண்டாம், ரொம்ப சீரியஸான நோட்ல போக வேண்டாம் அப்படின்னு வந்து நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து கொரோனா வந்து பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க வீட்டு விட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் மாஸ்க போடுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு உங்க கைகளை கழுவுங்க, இல்ல குளிச்சிருங்க. கை தூய்மையை பயன்படுத்தி உங்க கைகளை சுத்தம் செய்யலாம். இல்லைன்னா வந்து நல்லா சோப் போட்டு நல்லா வந்து கைகளை ரன்னிங் வாட்டர்ல வந்து கழுவிட்டு சுத்தமா இருக்கலாம். அப்புறம் வந்து நீங்க போட்டிருந்த உடைகளை வந்து துவைக்க போட்டுருங்க. முக்கியமா வெளியே போனீங்கன்னா சமூக இடைவெளியை வந்து கடைபிடிங்க, சோசியல் டிஸ்டன்சிங் வந்து கடைபிடிங்க. இந்த கொரோனா தாக்கத்துல இருந்து நம்ம சீக்கிரமா வெளியே வரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம்னா, இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அலப்பறைகளை பத்தி தான் நம்ம பேச போறோம். எந்த நாடா இருந்தாலுங்க இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து பயன்படுத்துறது வந்து எதுக்குன்னா, இந்த டிராபிக் ஜாமை குறைக்கிறதுக்கு தான் வந்து நிறைய நாடுகளை வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ங்கிற விஷயத்த வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா நம்மள எத்தனை பேர் வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துறோம்? நம்ம வேலைக்கு போறதுக்கோ இல்லை வெளியே போறதுக்கோ நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம சொந்த காரையை வந்து டிரைவ் பண்ணிட்டு வேலைக்கு இடத்துக்கோ இல்லை வெளியே எங்கேயும் போயிடுவோம். இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூசேஜ் வந்து ரொம்ப வந்து குறைவா இருக்கும். இந்த சொந்த வாகனங்கள் இல்லாதவங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணும்போது சில விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம பார்த்தோமா, இந்த அடிச்சு புடிச்சிட்டு போவாங்க, நீங்க பார்த்திருக்கீங்களா? ஏதோ வந்து இதுதான் லாஸ்ட் பஸ், இதுதான் லாஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு மாதிரி வந்து வந்து அடிச்சு புடிச்சிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போவாங்க. சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வரிசைப்படி தான் வந்து போவாங்க. சில பேர் வந்து வரிசையில நிக்கணுங்கிறது வந்து இருக்கும். ஆனா சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல நம்ம வந்து இந்த ட்ரெயினோ இல்ல பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோமா, சரியா வீட்டுக்கு போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிச்சுட்டு புடிச்சிட்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போய் ஏறுறவங்கள நீங்க பார்த்திருக்கலாம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது பஸ்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு ட்ரெயினா இருக்கட்டும், வயசானவங்களுக்கு இல்ல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு, குழந்தைகளுக்கு இல்ல வந்து கர்ப்பமா உள்ளவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் சீட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் சீட்ல வந்து சாதாரணமா நார்மலா உள்ள ஒரு ஆள் வந்து உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து, அதாவது வயதானவங்களோ இல்ல கர்ப்பிணி பெண்ணோ வரும்போது வந்து மனசு வராதுங்க அந்த இடத்த கொடுக்கறதுக்கு. ஆனா இது வந்து வந்து ஸ்பெஷல் சீட், அது வந்து ஸ்பெஷல் சீட்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா அவங்கள பார்த்ததும் வந்து நம்ம கண்டிப்பா ஏஞ்சி இடம் கொடுத்து தான் ஆகணும். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா அப்பதான் தூங்குற மாதிரி நடிப்பாங்க, போன் பேசுற மாதிரி நடிப்பாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு? அந்த சீட் வந்து ஸ்பெஷலா வந்து அவங்களுக்காக டெடிகேட் பண்ணது. ஒருவேளை யாருமே இல்லைன்னா நீங்க வந்து அங்க உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க பார்த்ததும் நீங்க ஏந்திரிச்சு இடம் கொடுக்கலாமே. நிறைய பேர் அந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா ரொம்ப பேர் வந்து ரொம்ப செல்ஃபிஷா தான் இருக்காங்க. நின்னுகிட்டே போனா நம்மளுக்கு கால் வலிக்கும், நம்ம உட்காந்துருப்போம், இந்த மாதிரி யாராச்சும் வந்தா வேற ஆள் ஏஞ்சி இடம் கொடுப்பாங்க அப்படின்னு. இது வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய தடவை பார்த்திருப்போம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து சில பேர் சாப்பிடுவாங்க. நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. ஆனா அங்க பயணிக்கும் மத்த பயணிகளுக்கு வந்து சில இன்கன்வீனியன்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒருவேளை நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற சாப்பாடு வந்து கொட்டிருச்சுன்னா அந்த இடத்த சுத்தம் பண்றதுக்கு யார் வருவா? அந்த இமீடியட்லி அது ஒரு பஸ்லயோ இல்ல ஒரு ட்ரெயின்லயோ இமீடியட்லி சுத்தம் பண்றதுக்கு யாரும் இல்லை. நீங்க உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சதும் கொட்டிட்டீங்களா, நீங்க உங்களுடைய ஸ்டேஷன் வந்து தான் இறங்கி போயிருவீங்க. அது சுத்தம் செய்யறதுக்கு வந்து அடுத்து வந்து யார் வருவாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அது வரைக்கும் அந்த சாப்பாடு வந்து அங்கேயே தான் கொட்டி கிடக்கும். அதே மாதிரி தாங்க அந்த தண்ணி குடிக்கிறதும். அதாவது நீங்க பிளெயின் வாட்டர் பாட்டில்ல குடிக்கிறது, பத்திரமா குடிக்கிறது வந்து ஓகே. ஆனா வந்து நீங்க வந்து ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிக்கும் போது கீழே ஊத்திருச்சுன்னா, அல்லது வந்து காஃபி டீ அந்த மாதிரி குடிக்கும்போது கீழே ஊத்திருச்சுன்னா சுத்தம் செய்யறதுக்கு வந்து அடுத்த பணியாளர்களுக்கு வரது வந்து எப்போ நம்மளுக்கு தெரியாது. அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகும்போது பார்த்து செய்யணுங்கிறத வந்து அவங்க வந்து கண்டிப்பா நோட்டீஸ் எழுதி ஒட்டியிருப்பாங்க. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா வந்து காதுல இயர்போன் போட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏறினாங்கன்னா அவங்க பேசுறது வந்து அடுத்து ஒரு 100 மீட்டர் தள்ளி உள்ள உட்காந்துக்குள்ள கேட்கும். அவ்வளவு சத்தமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க பேசக்கூடாதுன்னு யாருமே சொல்லுங்க. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் விளங்குற மாதிரி நீங்க வந்து உங்க விஷயங்களை நீங்க பேசிக்கிட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும்ல. அதை நம்ம கண்டிப்பா யோசிச்சுங்களேன். குடும்ப கதை, அந்த கதை, இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சத்தமா பேசுறவங்க கூட இருக்காங்க. அது வந்து எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்க பேசலாம், யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்ல. ஆனா உங்க ரெண்டு பேருக்குமே விளங்குற மாதிரி நீங்க வந்து பேசிக்கலாம். சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கும்பலா போவாங்க, லைக் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது சிரிச்சு கும்மாலம் போட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி சத்தமா வந்து கலகலன்னு போயிட்டு இருப்பாங்க. ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணும்போது நிறைய மத்த பயணிகளோட நம்ம டிராவல் பண்றோம். அவங்களுடைய கன்வீனியன்ஸும் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி அலப்பறைகள் பண்ணும்போது வந்து
மத்தவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இதுவே நீங்க தனியா போகும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணும்? அதே மாதிரி தாங்க நம்ம செய்யும் போது மத்தவங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் பண்ணும். முக்கியமா வந்து இந்த பிக் பாக்கெட்ஸ், அதாவது உங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ், உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குங்க. ஏன்னா வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம தெரியாது. நம்மளே வந்து மிஸ் பண்ணிடலாம் நம்மளோட வாலெட்டோ நம்மளோட போனோ காணா போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சில பேர் வந்து லேப்டாப்ஸ் அந்த மாதிரி வந்து டிராவல் பண்ணுவாங்க. என்னைக்குமே வந்து பேக் வந்து முன்னுக்கு சைட் போட்டுக்கோங்க. லேப்டாப் பேக்ஸோ இல்ல வந்து ஏதாவது இந்த வாலெட் அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அந்த பேக் வந்து முன்னுக்கு ஃபேஸ் பண்ற மாதிரி நீங்க போட்டுக்கிட்டு அதை ஹக் பண்ணிக்கோங்க. பின்னாடி போட்டிருந்தீங்கன்னா வந்து சான்சஸ் யாராவது ஜிப் திறந்துட்டு இந்த உள்ளுக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய இருக்கு. அது வந்து நீங்க பாதுகாப்பா இருக்கணும். உங்களுடைய பாதுகாப்பு உங்க கையில தாங்க இருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டேஷன் தாண்டி போனாலும் இல்ல அவங்களுடைய ஸ்டாப் தாண்டி போயிடும், இவங்க வந்து கனவு உலகத்துல இருப்பாங்க. ஏறினதுமே தூங்கிடுவாங்க. அதுவும் நீங்க வந்து உட்கார்ந்த இடத்துலயே தூங்க மாட்டேங்க. பக்கத்துல உள்ளவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. அவங்க மேல சாயறதும், அவங்க மேல காலை போடுறதும், அவங்க மேல கையை போடுறதும். ப்ளீஸ், உங்களுக்கு தூக்கம் வருது எனக்கு புரியுது. நீங்க மேபி வந்து நீங்க ரொம்ப காலையிலேயே ஏஞ்சிருப்பீங்க. நீங்க டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கண்ணை அசருவீங்க. ஆனா அது வந்து உங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது மட்டும் இல்லைங்க, சில பேர் வந்து ஸ்டேஷனையே விட்டுருவாங்க. ஸோ அதனால வேலைக்கு போறதுக்கோ இல்ல ஸ்கூலுக்கு போறதுக்கோ ரொம்ப லேட் ஆகலாம். இதெல்லாம் வந்து நீங்க வந்து சரியா வந்து நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து இந்த டைம் டேபிள் வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியங்க. நீங்க வந்து ஃப்ரீக்வெண்ட் டிராவல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இருந்திருந்தா உங்களுக்கு வந்து அந்த டைம் டேபிள் தெரியும். இத்தனை மணிக்கு தான் இந்த பஸ்ஸோ இல்ல இத்தனை மணிக்கு தான் இந்த ட்ரெயினோ கிளம்புங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அதன்படி வந்து உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் வந்து போட்டுக்கோங்க. எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு வந்து நம்ம அந்த இடத்துக்கு போகணுங்கிறத வந்து நீங்க வந்து நீங்களா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா வந்து ரஷிங் பண்ணிட்டோ இல்ல இடிச்சுக்கிட்டோ இல்ல வந்து அவசரமா வந்து எதுவுமே செய்யாதீங்க. எதுவுமே பிளான் பண்ணி செய்யும். சரிங்களா? லாஸ்ட் ஒன் என்னன்னா லக்கேஜுங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது வீட்டையே வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து எடுத்துட்டு போவாங்க. அந்த அந்த பஸ்ஸையோ இல்ல ட்ரெயினையோ அடைச்சிக்கிட்டு போவாங்க. அவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்குவாங்க. ஆட்கள் நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம போயிடும், இல்ல உட்காரத்துக்கு கூட இடம் இல்லாம போயிடும். சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கவங்க பக்கத்து சீட்டை வந்து அவங்களுடைய லக்கேஜால வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அகெயின்ங்க, நீங்க வந்து ஒரு வெக்கேஷன் போறீங்கன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரி பஸ் இருந்துச்சுன்னா, டூர் பஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த லக்கேஜை வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து ஒரு ட்ரெயின்லயே வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். ஃபிளைட்ல வந்து பாத்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். ஆனா நார்மலா டிராவல் பண்ற ஒரு இடத்துல வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ட்ரெயின்லயோ பஸ்லயோ போகும்போது வந்து உங்களோட லக்கேஜை வந்து உங்ககிட்ட நீங்க வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதிகமா நீங்க எதுக்கு எடுத்துட்டு போகணும் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல? அதான் எனக்கு புரியல. நிறைய பேர் டிராவல் பண்ற ஒரு இடத்துல வந்து நீங்க உங்களோட வீட்டுல உள்ள எல்லா ஜாமானையும் பேக் பண்ணி எடுத்துட்டு அங்க நீங்க வச்சுட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஒருவேளை வந்து ஒரு ஆள் வந்தாங்கன்னா உங்க பக்கத்து சீட்ல வந்து நீங்க ஜாமான் ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து உங்க மடியில வச்சுட்டு அந்த இடத்த வந்து நிக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமே. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறத வந்து குறைச்சிடுறாங்க. இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க. தயவு செஞ்சுங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு வரும்போது பப்ளிக் எல்லாருமே யூஸ் பண்றதுக்கு பப்ளிக்கோட கன்வீனியன்ஸ்க்காக தான் வந்து கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து சமமா அதை யூஸ் பண்ணணும். நம்ம வந்து அங்க போயிட்டு வந்து இது என்னோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், நான் பப்ளிக், ஸோ இது வந்து என்னோட டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. ஆகவே இனிமே நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணீங்கன்னா சிந்திச்சு செயல்படுங்க. சரிங்களா? அடுத்து உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை நன்றி.